ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு செய்யாரில் ஆல்ரெடி போட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. செய்யாரில் பார்த்துருப்பீங்க புகழ் எந்தின்னு சொல்லிட்டு ஆறு ஓட்டு வயலில் தான் நிற்கிறோம். இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தரிசாக கிடந்துச்சு. இப்போ பச்சை பச்சேன்னு இருக்குது. இப்போ சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் செட் பண்ண வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. சும்மா தான் நிப்பாட்டி தான் கிடக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஆன் பண்ணேன். இந்த பில்டிங்லேருந்து தான் ஒயர் வருது. போர்வல் பாருங்கள் இங்கே இருக்குது, தெரியும். இது வந்து 230 அடி வரைக்கும் எடுக்கிற மோட்ரு. 2 இன்ச்சு டெலிவரி நம்ம சொல்கிறது. அதில் வர்றது 2.5 பைப்பில் வருது. 2.5 பைப்பு ஃபுல்லாக வருது. ஆமாம், பாருங்கள். இதுலேயும் ஒரு பைப் வச்சுருக்கீங்களா? சரிங்களா? ஆமாம். இப்போ இந்த மோட்டரை வச்சு எவ்வளோ சார் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? எவ்வளோ இடம் பண்ணலாம்? ஃபுல்லானா எத்தனை ஏக்கர் பண்ணலாம்? 2 ஏக்கர் பண்ணிக்கலாம். ஓட்டின போது சும்மா தான் நிப்பாட்டி கிடக்குது. நமக்கு வந்து என்னன்னா ஒரு 2 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ப்ராஜெக்ட் இப்போ இருக்கிற அந்த 7 செல்ட்டு 65 செல்ட்டு கரெக்டாக 2 மணி நேரம் அதோட ஃபுல்லாயிரும். அப்புறம் மறுபடியும் அவ்வளோ நம்ம நிற்கணும், அவ்வளோ நாள் இல்லை. இப்போ காலையிலேருந்து விடவே இல்லைங்க. ஆமாம், சரி வாங்க சார். இப்போ அவுட் ஆமாம் பார்க்கும்போது திருப்தியாக இருக்குல்ல? ஆமாம். அந்த 2 மணி நேரம் ஓட்டிட்டு மிச்சம் இருக்குங்கிறனால நம்மக்கிட்ட அதே வந்து அந்த பேனலை வச்சு வீட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி தர சொன்னாங்க. MPPT சார்ஜர் போட்டு செட் பண்ணியிருக்கோம். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் இதோட கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்குது. மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. வீட்டு மேலே தான் பேனல் இருக்குது. 3300 RPM ஓடுது. 7.4 ஆம்ஸ் ஃபுல் தண்ணி அடிக்குது. நம்ம இது சோலார் MPPT செட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்ல, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இப்போ சோலாரில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. வீடு ஃபுல்லாக யூஸ் ஆகிறது சோலாரு. UPS ஆனில் இருந்தால் சோலாரு. அதை சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டோம்னா, சார்ஜர் அதை கண்ட்ரோல் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா மெயினுக்கு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. சொல்ல போனோம்னா 6 மணிக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக சன்லைட்டு குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் பவர் கட் ஆகிரும். பவர் கட் ஆனாக்கில் உங்களுக்கு மறுபடியும் EBக்கு ஆன் ஆகிரும். பகல் ஃபுல்லாகவே வந்து சோலார்லேயே ஓடிக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மெயினுக்கு மாறிடும். மெயின் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ EBயில் எடுத்து ஓடுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.